Happy morning my dear students. ஒரு good news வந்து நம்மளுக்கு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டில இருந்து கிடைச்சிருக்கு. 19 டிகிரி பாராமெடிக்கல் ஃபார்மா டி டிப்ளமோ நர்சிங் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து நாளைக்கு ரிலீஸ் பண்ண 99.9% வந்து சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை ரிலேட் பண்ணி பார்க்கும்போது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உடைய ரேங்க் லிஸ்ட் வந்து நாளைக்கு ஜூலை 25ஆம் தேதி 10 மணிக்கு நம்மளுடைய அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ண போறதாக நம்மளுக்கு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து தெரியப்படுத்திட்டாங்க. சோ போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 19ஆம் தேதி ஒரு 10 மணிக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உடைய ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டு 10:30 மணிக்கு பாராமெடிக்கல் உடைய ரேங்க் லிஸ்டும் ரிலீஸ் பண்ணாங்க. சோ இந்த வருஷமும் நம்மளுக்கு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டில இருந்து கொடுத்த அப்டேட் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு 10:30 மணிக்கு பாராமெடிக்கல் இருக்கக்கூடிய ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. முக்கியமா இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு டேட்டாவை பத்தி தான் பார்க்க போறோம். 2024 வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷனுக்கு ஒரு 35 டேஸ் கொடுத்தாங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 21 டேஸ் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் வந்து 2024ல எவ்வளவு ரிசீவ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 17,000 அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் பண்ணாங்க. இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 19 டிகிரி கோர்சஸ்க்கு 68,319 அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிருக்கோம். ஃபார்மா டிக்கு வந்து 13,000 பேரு, டிப்ளமோ நர்சிங் அப்படின்னு எடுத்து 18,311 அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிருக்கோம். ரேங்க் லிஸ்ட்ல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எல்லாரோட நேமும் வந்துரும். ஃபியூ அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் ரிஜெக்ட் ஆகும். சோ நீங்க யாருமே ஒரி பண்ண வேண்டாம். இதை நினைச்சு நீங்க கவலைப்படவே வேண்டாம். இப்போ நம்ம கவுன்சிலிங் ஷெட்யூல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லாஸ்ட் இயர் 2024ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் உடைய கவுன்சிலிங் எப்ப நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர்ல தான் நடந்துச்சு. ரவுண்ட் 2 வந்து அக்டோபர்ல அண்ட் ரவுண்ட் 3 பாத்தீங்கன்னா நவம்பர்ல, ரவுண்ட் 4 வந்து டிசம்பர்ல நடந்துச்சு. போன வருஷம் வந்து ரொம்ப டிலே ஆச்சு. பட் இந்த வருஷம் நம்மளுக்கு டிலே ஆகாது. கவுன்சிலிங் டைம் டேபிள், அதாவது எந்த கட் ஆஃப்ல இருந்து எந்த ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த டேட்ல வந்து அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ரவுண்ட் 1க்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து கொடுப்பாங்க. ஆகஸ்ட் 7th நம்மளுக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஆகஸ்ட் 6th நம்மளுக்கு முடியுது. சோ 6th முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 7th வந்து ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணி 2 வீக்ஸ்க்கு கழிச்சுதான். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் உடைய ஷெட்யூல் வந்து ஆகஸ்ட் 7th ரிலீஸ் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2nd வீக் நடக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 உடைய அப்டேட் எல்லாமே நம்மளுக்கு தெரியப்படுத்துவாங்க. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ரேங்க் லிஸ்ட்ல எல்லாருடைய நேமும் வரும். ரேங்க் லிஸ்ட்ல வந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நீங்க கவுன்சிலிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. கண்டிப்பா உங்களுக்கு நினைச்ச கோர்ஸ் காலேஜ் வந்து கிடைக்கும். இதே பாசிட்டிவ் மைண்டோட இந்த டேயை வந்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.